ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே காலையில் டிஃபனுக்கு தான் ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு தான். ஃபஸ்ட்டு சட்டியாட்ட எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான், காரணம் காலை டிஃபனுக்கு மட்டும் போதும்னு சொல்லி கொஞ்சம் எங்களுக்கு மட்டும் தேவையான மட்டும்தான் போட்டுக்கிறேன். சின்னதாக கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வணங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதுவும் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். ரெண்டு நல்லா ஒரு கலர் மாறணுமில்ல, நல்லா சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் போடலை. அதுவும் போட்டு இது நல்லா வணக்கி கொடுத்துட்டே இருக்கணும், கலந்து விட்டுட்டே இருக்கணும். எண்ணெயில் நல்லா வணங்கும், நல்ல மணமாக வரும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா போடணும். இதுக்கு தேவையான மசாலா சிக்கன் மசாலா, சாதாரண யூஸ் பண்ண மசாலா சிக்கன் மசாலா, கரம் மசாலா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி ரெண்டும் தான், அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா கலரி விட்டுக்கணும். அந்த மல்லியும் இந்த மசாலாவில் வாசமான மாதிரி இந்த எண்ணெயில் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருக்கணும். நல்லா கலரணும். கலர சேஷம் கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். அது நல்லா கலந்துடணும், அவ்வளோதான் போதும். அதுக்கப்புறம் இது ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி இப்படி தான் இருக்கும், நல்ல பேஸ்ட்டு கொடுத்து அரைச்சிடணும், அவ்வளோதான். ரொம்ப தாளிச்சிக்கலாமா நம்ம சட்டி வச்சுட்டேன், சூடாகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். இந்த எண்ணெய் ஊற்றின கேனு பார்த்துருக்க, முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். உமன்ஸ் டேக்கு பாப்பா கிஃப்ட் பண்ணது தான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு கிஃப்ட்டு தான் என் பாப்பா கொடுத்துறேன். எப்போல்லாம் அவள் பிறந்தநாள், என்னோடய ஆனுவல் டே எல்லாத்துக்கும் நல்ல கிஃப்ட்டு தான் கொடுக்குவேன். எண்ணெய் சூடாகிட்டு இதுக்கு நம்ம கொஞ்சமாக சோம்பு, அந்த பிரியாணி இலை, ஒரே ஒரு பட்டை, காரணம் ஏற்கனவே போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதில்ல சோம்பு பட்டை கிராமனால கொஞ்சம் ஒரு மணத்துக்கு தான் வேறு வேணால் போடல விட்டுலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். ஒரே வெங்காயம் தான் போட்டிருக்காருன்னா நான் சொன்னல, ஒரு வேலைக்கு வைக்கணுன்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கு. நிறைய வேணுங்க நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கறி அதிகமாக யூஸ் பண்ண பொறுத்து இருக்கும், அவ்வளோதான். அது நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி சிக்கன் வச்சுருக்கிறேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அது நல்லா ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுருணும். ஏற்கனவே சிக்கனு தண்ணி இருக்குதுன்னா தண்ணி நம்ம யூஸ் பண்ண ஊற்ற தேவை இல்லை, காரணம் சிக்கனுக்குள்ளேயே தண்ணி இருக்குமில்ல, அது நல்லா கலந்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, அவ்வளோதான். அது நல்லா கலந்து விட்டுறணும். அப்போ தான் சிக்கனுக்கு அந்த உப்பெல்லாம் போய் சேருவேன், அவ்வளோதான். பார்த்துட்டு அதிலே தண்ணி இருக்குது, நம்ம தண்ணியே ஊற்றவே இல்லை, அதுக்குள்ளே தண்ணி இருக்குது, அவ்வளோதான். போதும். சிக்கன் கொஞ்சம் வெந்த பருவாயிடுச்சு, பார்த்துட்டியா? தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தன பருவாயிருச்சு, செஞ்சு வெந்துச்சு. இதிலேக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்குன்னு சொன்னார்ல அந்த வெங்காயம், அதில் சாந்து அதை எடுத்து ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கலரி அது அதே தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். அதாவது உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்தளவுக்கு சாந்து அரைச்சிக்கலாம். நாங்கள் கொஞ்சமாக போதும், கொஞ்சமாக அரைச்சிட்டு, அவ்வளோதான். உங்களுக்கு தேவைப்பட வரையில் அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். தண்ணியும் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோதான். நாங்கள் கொஞ்சமாக போதும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன், அவ்வளோதான். உப்பு தேவையான உப்பு இருக்குன்னு பார்த்துட்டு வேணங்கி உப்பு போட்டுக்கலாம், அவ்வளோதான். நல்லா கொதிக்க விட்டுருணும். நல்லா கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசம், அந்த மசாலோட எல்லாமே அந்த குத்து வாசம் சொல்லணும், அதெல்லாம் போனால் அதனால் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். வேறு நல்லா கொதிச்சிட்டேன், கொஞ்சம் ஓரளவுக்கு கொதித்து வற்றிட்டு அது கெட்டியாயிடுச்சு, இவ்வளோ போதும். இந்த பருவத்தில் நம்ம இறக்கி வைக்க வேண்டியதுதான். இது தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணி, இடியாப்பம், ஆப்பம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணேன். நான் தோசைக்கு தான், காலைல டிஃபனுக்கு தான் இந்த பக்கம் தோசை ஊற்றிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். உறவுகளே, சிக்கன் குழம்பு ரெடி. நம்ம தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையிலே தோசைக்கு தோசை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இது அவ்வளோதான், சிக்கன் குழம்பு, அவ்வளோதான். உறவுகளே, இன்றைக்கி காலையிலே டிஃபன் சிம்பிளாக முடிச்சுட்டேன். அப்புறம் மதியானம் பிரியாணி பண்ணதுனால சிக்கன் கொஞ்சமாக ஒரு வேலைக்கு தானே, அதனால தான் இவ்வளோ பண்ணது. டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிரேவி பார்த்தாலே தெரியும் பாரு எப்படி இருக்குதுன்னு பாரு, அவ்வளோதான். உறவுகளே, எல்லாருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் உறவுகளே, ஹாப்பி சண்டே.